Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 36 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சோகோகு டீம் வந்து வழக்கம் போல அவங்களோட பிராக்டிக்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹானமிச்சி கொரில்லாவை நல்லா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவரால தான் நான் வந்து தேவையில்லாத ஒரு ட்ரிக் எல்லாம் பண்ணி ரொம்பவே அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஜீனியஸ், அதனால எனக்கு வந்து இவரோட அட்வைஸ் எதுவும் தேவையில்லை, இது வந்து நானாவே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வரான். பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்து டங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்றான். இந்த வாட்டியுமே வந்து பேஸ்கெட் விட்டு மிஸ் ஆகி நேரா அங்க இருந்து போர்டுல அடிச்சு கீழே விழுந்துடுறான். ரியோட்டாவும் இதை பார்த்துட்டு ஹானமிச்சி இந்த டங்குக்கு என்னடா பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதுக்கு பேர் ஒரு ஸ்டூபிடோட டங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றான். அகாகி ஹானமிச்சியோட தலையிலே தட்டிட்டு என்னடா நீ இப்படி விளையாண்டுகிட்டு இருக்க, நீ வந்து நிறைய பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, ஜஸ்ட் நாங்க பாயிண்ட் எடுக்கிறோம், நீ வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றேன். எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சவங்களை பார்த்து ஹானமிச்சி திரும்பவும் முறைக்கிறான். அவங்க எல்லாருமே அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. ஆனாலுமே உன்னோட ரீபவுண்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சமா தேவைப்படுது அப்படின்னு அகாகி சொல்றான். எனது இத்தனோண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கறான். ஆமா, நான் வந்துட்டு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, யார் ரீபவுண்ட கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் கேமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதை மறந்துட்டியா அப்படின்னு அகாகி கேட்கறான். இந்த கில்லர் ரைஸ் அப்புறம் ரீபவுண்ட் ஆடுறவங்க தான் கேமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களோட பொய்யெல்லாம் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். உனையெல்லாம் சொல்லி திருத்தவே முடியாது, உனக்கு பொறுமை கிடையாது போட அப்படின்னு சொல்லிட்டு அகாகி போயிடுறான். அன்னைக்கு நைட் எல்லாருமே பிராக்டிஸ் முடிச்சுட்டு போனப்ப கூட ஹானமிச்சி மட்டும் தனியா கோர்ட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் எப்பெல்லாம் ஃபவுல் வாங்கினா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்பவே கடுப்போட தான் நின்னுகிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து ஹார்கோ வந்துட்டு ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இந்த ஒரு வாய்ஸ் கேட்டோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. அவன் ஹானமிச்சி கிட்ட வந்துட்டு என்னோட அண்ணன் வந்துட்டு உனக்கு எப்பவுமே ரீபவுண்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு, அது வந்துட்டு உனக்கு பாயிண்ட் வாங்கி கொடுக்காதுதான், ஆனா அது வந்துட்டு கேம்குள்ள ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான், அதுக்கு மேல இந்த ரீபவுண்ட் வந்துட்டு எல்லாராலையும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. இருந்தாலுமே ரீபவுண்ட்னால ஒரு பாயிண்ட் கூட எனக்கு கிடைக்க போறது இல்லையா அப்படின்னு ஹானமிச்சி கேட்கறான். நீ வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஹானமிச்சி, யூஎஸ்ஏல இருக்க இந்த NBA பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதனாலதான் வேல்யூபிளாவே ஆகுனாங்க. எந்த ஒரு பிளேயர் வந்து நிறைய ரீபவுண்ட் ஆடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களோட வேல்யூ தான் வந்துட்டு ரொம்பவே கூடிக்கிட்டு இருந்தது. எண்ட் ஆஃப் தி சீசன் அவங்க தான் அதிகமான ஒரு வேல்யூபிள் பிளேயராவே இருந்தாங்க அப்படின்ட்டு ஹார்கோ சொல்றா. ஹானமிச்சி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறான். அப்படியே அவன் யோசிச்சு பாக்குறேன், எதையுமே வந்துட்டு கொரில்லா சொல்றப்ப இவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல, ஆனா ஹார்கோ சொல்றப்ப ஏதோ ஒரு விதத்துல கன்வின்சிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி ஓகே, நான் வந்துட்டு இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு பெஸ்ட் ரீபவுண்டரா மாறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி முடிவு எடுக்கிறான். அடுத்த நாள் காலையில சோகோகு டீமுக்கான 4வது கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கேம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவராவே வந்துட்டு சொல்றாங்க. ஆப்போனன்ட் டீம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிறையவே 3 பாயிண்ட் எடுத்து கொஞ்சம் லீடிங் போறாங்க. ஆனாலுமே அதுக்கடுத்து ஹானமிச்சி ரீபவுண்ட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹானமிச்சி தான் நிறைய ரீபவுண்ட் ஆடி கொடுக்குறான். அதோட ரிசல்ட்டா சோகோகு டீம் வந்துட்டு திரும்பவும் கம்பேக் கொடுத்து இப்ப நிறைய பாயிண்ட் திரும்பவும் அவங்க ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போக போக சோகோகு டீம் வந்துட்டு இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போறாங்க. கேம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒன் சைடா மாறிக்கிட்டு இருக்குது. ஆப்போனன்ட் 30 சோகோகு 75 சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சோகோகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்ப 100 பாயிண்ட் தொடர நிலைமைக்கு ஆல்மோஸ்ட் 99 பாயிண்ட் வந்துடுறாங்க. அப்போ ஒரு பால் பேஸ்கெட்ல பட்டு வெளியே வருது. ஹானமிச்சி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீபவுண்ட் ஆட ட்ரை பண்றான். நேரா ஆப்போனன்ட் மேலே போய் இடிச்சிடுறா. ரெஃப்ரி வந்துட்டு ஃபவுல் கொடுத்துறாரு. அண்ட் இது ஒன்னும் அவனோட ஃபர்ஸ்ட் ஃபவுல்லாம் கிடையாது. இந்த கேம்ல இப்ப வர 5 ஃபவுல் வாங்கி இப்ப ஹானமிச்சி வந்துட்டு வெளியே உட்கார சொல்லிடுறாரு ரெஃப்ரி. ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன் ரீபவுண்ட் ஆன கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஆனா அவன் ஃபவுல் ஆனதுக்கு ரொம்பவே சந்தோஷமா சூப்பரா ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி கண்டினியூஸா அவனோட 4வது கேம்லயுமே வந்து ஃபவுல் வாங்கிட்டு வெளியே வந்து உட்கார்ந்துறான். ஆப்போனன்ட் டீம் 79 சோகோகு 110 சொல்லிட்டு நல்லாவே லீடிங்ல தான் இருக்காங்க. அப்படியே ஆயகவும் டைம் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப செகண்ட் ஹாஃபோட 20 நிமிஷமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆப்போனன்ட் அதே 79 சோகோகு 111 சொல்லிட்டு ஃபைனலா இந்த ஒரு கேம் முடிச்சிடுறாங்க. 4 மேட்சஸ்லயுமே சோகோகு வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. அடுத்து 5வது நடக்க போற மேட்ச் தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச். ஷோயோ டீம் கூட நடக்க போகுது. அதுல வின் பண்ணினாங்கன்னா மட்டும்தான் இவங்க வந்து செமிஃபைனல்ஸே போவாங்க. இல்ல அப்படின்னா அதுல தோத்துட்டாங்கன்னா எலிமினேஷன் அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். சோயோ டீமோட 2 பிளேயர்ஸ், ஒருத்தர் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹானகாட்டா, அப்புறம் இன்னொரு பிளேயர், இவங்க 2 பேருமே வந்து மேட்ச் பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. சோகோகு பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வந்து இப்ப டாப் 8ல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்க சோயோவை டிஃபீட் பண்ணிட்டா டாப் 4க்கு போயிருவாங்க, செமிஃபைனல்ஸ் ஆடலாம். என்னதான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஹானமிச்சி மட்டும் ரொம்பவே அப்செட்டோட தான் இருக்கிறேன். எதுக்காக நான் வந்து மறுபடியும் கோர்ட் விட்டு வெளியே வந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹானமிச்சி ஹார்கோ பின்னாடி வந்து கூப்பிட்டு ஹானமிச்சி உன்னோட ரீபவுண்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹானமிச்சிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஒன்னாலதான் அவங்க வந்து 3 பாயிண்ட் எடுக்க ரொம்ப பயப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. ஆமா ஹார்கோ, நீ மட்டும் கேம் வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இதுக்கு முன்னாடி கேம்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து 5 ஃபவுல் வாங்கிட்டு வெளியே போயிட்டா, ஆனா இந்த வாட்டி பாரு செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் முடியற மாதிரி டைம்ல இருக்கும்போது நீ வந்து வெளியே வந்து நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், சோயோலாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, நான் வேற இப்ப கிங் ஆஃப் ரீபவுண்ட், என்கிட்ட அவங்களால வேலையே காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இவங்களுக்கான கேம், அதாவது சோயோ வெர்சஸ் சோகோக்குக்கான கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. சோயோட ஆடியன்ஸ் சைட் எல்லாம் பார்த்தா சியரிங் ஸ்குவாட் பயங்கர பலமா இருக்காங்க. எல்லாரும் செம்மையா சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கண்ணா பின்னாடி சவுண்ட் கொடுக்காம ஒரே மாதிரி யூனிஃபார்மா எல்லாருமே சவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சியரிங் ஸ்குவாடாவே அவங்களுக்கு இருக்குது. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ், ஹார்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆச்சரியமா அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரா அவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சோகோகு டீமோட லாக்கர் ரூம்லயுமே வச்சு அக்காகி எல்லார்கிட்டயுமே சொல்றேன், இந்த வாட்டி நம்மளோட கேம் வந்து ரொம்பவே டஃபா தான் இருக்க போகுது, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், அதனால எல்லாருமே வந்து நல்லா விளையாடுங்க அப்படின்னு அக்காகி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஹானமிச்சி அவன் மூஞ்சி முன்னாடி வந்து அவனே நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். உங்களோட கண்ணு கீழெல்லாம் வந்து ரொம்பவே கருப்பா இருக்கு, நீங்க வந்து சரியாவே தூங்கலையோ, உங்களுக்கு வந்து பயத்துல தூக்கம் வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னைய சொல்ற மொதல் உன்னோட கண்ணை படுறா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். அதுவா, நான் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கேம் எப்படி சொல்லிட்டு, அதனாலதான் நான் சரியா தூங்கல அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். போகிறவே இவங்க 2 பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒழுங்காவே தூங்கிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நானே இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தூரத்துல இருந்து மிச்சமே ஏன்டா இப்படி பயந்து செத்துக்கிட்டு இருக்கீங்க, சோயோன்றது ஜஸ்ட் நம்ம இவ்வளவு நாள் லேண்ட டீம் மாதிரியே இது ஒரு சாதாரண டீம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுக்கிட்ட கிளம்புறான். எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கோகரே கேட்கறான். நான் வந்துட்டு வாஷ்ரூமுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி சொல்லிட்டு போறான். ஹானமிச்சிக்கு புரிஞ்சு போச்சு, பாத்தியா வந்துட்டு இவருக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ரியோட்டாவுமே வந்துட்டு ரொம்பவே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே
எல்லாருமே இப்படி கொஞ்சம் நர்வஸா இருக்கிறப்ப ஒருத்தன் மட்டும் அவனோட வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் ரூகாவா. அவன் வழக்கம் போல எப்பவும் மாதிரி தூங்கிக்கிட்டே தான் இருக்கான். சப்ஸ்டிட்யூட்ல இருந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம் இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி வந்துட்டு இப்ப பாத்ரூம்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சே என்னடா இது, நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேமுக்கு இவ்வளவு பயந்ததே இல்லையே, இந்த கேம் ரொம்பவே நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப பாத்ரூம்குள்ள ஒரு கேங்கே வந்துட்டு வர மாதிரி இவனுக்கு சவுண்ட் கேக்குது. அவங்க வந்துட்டு சோகோகோட நம்பர் 14 பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. which means மிட்சுயை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு ஜூனியர் ஸ்கூல்ல MVP அவார்டு வாங்கினவன்டா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஆமா எனக்கு அது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். இன்னைக்கு கேம்ல நீ தான் அவனை மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவன் கூட நான் வந்துட்டு ஆல்ரெடி ஜூனியர் ஸ்கூல் படிக்கும் போது ஆப்போனன்ட் விளையாண்டிருக்கேன். அப்போ வந்துட்டு அவனை என்னால டிஃபீட் பண்ண முடியல. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தான். ஆனா இப்போ அவன் வந்துட்டு என் அளவுக்கு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான். அவனெல்லாம் இந்த கேம்ல 5 பாயிண்ட்க்கு மேல கூட எடுக்க விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்டு மிச்சிக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. அப்படியே அவன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து இவன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பட் இவங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்குள்ள போயிடுறாங்க. இவன் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஜூனியர் ஸ்கூல்ல என்ன பீட் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப மட்டும் பீட் பண்ணிடுவானா என்ன, முடிஞ்சா வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியுமே இப்ப ஃபயர்ட் ஆயிடுறான். ஃபர்ஸ்டாவே ஸ்டேடியத்துக்குள்ள சோகோகு டீம் தான் உள்ள என்டர் ஆகுறாங்க. ஹானமிச்சி உள்ள வந்தோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவனை பார்த்து தான் நல்லா கலாய்க்கிறாங்க. ஹானமிச்சி நீ வந்துட்டு உன்னோட ரெக்கார்டை மிஸ் பண்ணிடாத, கண்டினியூவா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இரு. இதுவரை 4 கேம் விளையாண்டு 4 வாட்டியுமே கேம் விட்டு வெளியே போயிட்டு அதே மாதிரி 5 கேம்லயே வெளியே போயிரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முத கடுப்பேத்தாம இருக்கடா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபன் பண்றதுக்கு தான் வரீங்க அப்படின்னா ஒழுங்கா வீட்டை பார்த்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி டென்ஷன்ல கத்துறான். ஆனா அப்படியே பார்த்தா பக்கத்துல ஹாருக்கோ இருக்கிற, அதை பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அக்காக்கி வந்துட்டு டே அங்க என்னடா பார்வை, ஒழுங்கா வேமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுறான். ஹானமிச்சியுமே வந்துட்டு மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்றேன். இன்னைக்கான கோல் வந்துட்டு எனக்கு வெறும் 3 தான். அதுல ஃபர்ஸ்டாவே வந்துட்டு 5 ஃபவுல் வாங்கி கேம் விட்டு வெளியே போக கூடாது. அதுக்கப்புறமா செகண்டா நான் தான் வந்து நிறைய ரீபவுண்ட் ஆடணும். அதுக்கப்புறமா தேர்டா ரூகாவா கூட அதிகமா பாயிண்ட் வாங்கணும். இதுதான் வந்துட்டு இன்னைக்கான கோல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கடுத்து அப்படியே சோயோ டீம் இப்ப என்ட்ரி கொடுக்குறாங்க. சோயோ டீமுக்கு பயங்கரமாவே சவுண்டா கேக்குது. ஏன் அப்படின்னா அவங்களோட சியரிங் ஸ்குவாட் ரொம்பவே பலமா இருக்காங்க. அப்படியே ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஒரு சைடு ரியோனன் டீம், இன்னொரு சைடு கைனன் டீம், ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னடா இது உங்களோட ஃபேஸ் ஆஃப் பாக்குறதுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஓசுமி மாக்கி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிறாங்க. ஓசுமி வந்துட்டு இந்த வாட்டி உங்ககிட்ட நான் தோக்கவே மாட்டேன் மாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப லாஸ்டா ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. நேர கோச் சான்ஸே அவர் டீம் எல்லார்கிட்டயுமே பேசுறாரு. இன்னைக்கு நம்ம விளையாட போற ஆப்போனன்ட் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். அதனால ஸ்டார்டிங்ல எனக்கு யார் யாருன்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்டா வந்துட்டு அகாகியா சொல்றாரு. அதுக்கப்புறமா மிட்சி, ரியோட்டா, ரூகாவா இவங்க 4 பேருமே கரெக்டா இப்ப வந்துருது. 5ஆவதா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கான். 5ஆவதா வந்துட்டு நீதான் ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கேம்குள்ள ஹானமிச்சி இப்ப ஃபர்ஸ்டாவே இறங்க போறான். அவர் அப்படியே ஹானமிச்சி கிட்ட ஹானமிச்சி இன்னைக்கு உன்னோட ஜாப் வந்துட்டு ரீபவுண்ட கண்ட்ரோல் பண்றதா, நீ தான் வந்துட்டு ரீபவுண்ட் ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். அகாகி, ரூகாவா, ஹானமிச்சி நீங்க 3 பேரும் தான் வந்துட்டு உங்களோட ஹைட்ட சோயோ டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு அட்வான்டேஜாவே யூஸ் பண்ண முடியும். சோ நீங்க உள்ள போயிட்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் சான்ஸை அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ இதுவரை 4 கேம் வந்துட்டு சோகோகு டீம் ரொம்பவே ஈஸியா தான் வின் பண்ணி வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேம் மட்டும் தான் கொஞ்சம் டஃபா போயிருக்கும். அதேமே கடைசில ஒன் சைடா தான் முடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா இந்த 5வது கேம் வந்துட்டு சத்தியமா அந்த மாதிரி இருக்க போறதே கிடையாது. இந்த ரீஜன்லயே செகண்ட் பெஸ்ட் டீமா இருக்கிற சோயோ டீம் கூட தான் மோத போறாங்க. அதனால கேம் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இந்த கேம்லயாச்சும் ஹானமிச்சி அவனோட பெஸ்ட்டை கொடுக்கறானா இல்லையான்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதேல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.